Samaritan. Luke chapter 10, verses 25 through 37. One day, a lawyer put Jesus to the test. He said, I know the law says to love God with all my heart and to love my neighbor as myself, but who is my neighbor? Jesus told Of the hurt man. Jesus said, Go and do as he did. லாஸ்ட் 2 days டாக் ஆஃப் த டவுன் தெரியுமா? குடிக்கிறத பற்றி தான், மது பற்றி தான். தமிழ்நாட்டில் சென்னையை தவிர எல்லா இடத்துலையும் டாஸ்மாக் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஆவரேஜ் 150 crores பர் டே சேல்ஸ் ஆகிருக்குது. ஒரு பாட்டோட ரேட் என்னன்னு தெரியாது. 150 ரூபான்னு வச்சுக்கிட்டா கூட ஏறக்குறைய 1 கோடி பேர் அல்லது பாட்டில்ஸ் வந்து விற்பனை ஆகிருக்குது. ஒருத்தரே நிறையா பாட்டில் வாங்கினாங்களா அல்லது ஒரு பாட்டில் வாங்கி நிறைய பேர் குடித்தாங்களா எனக்கு தெரியாது. நான் தெளிவாக பேசுகிறேன்னா, நீங்கள் குடிச்சது காஃபி தானே? நீங்கள் கொடுத்த காஃபி தான் குடித்தேன். இந்த மதுவை பற்றி தான் எல்லோரும் பேசுகிறாங்க. சோஷியல் மீடியாவில், யூடியூப்பில் எங்கே பார்த்தீங்கன்னாலும் மதுவை பற்றியே தான் பேசிகிட்டு இருக்காங்க. பார்த்துட்டு இருக்க உங்களில் ஒரு சிலருக்கு மதுன்னு பேர் வச்சுருப்பீங்க. பேர் இருக்கிறது தப்பு இல்லை, மதுவினால பேர் போயிடக்கூடாது. அரிசி வாங்க காசு இல்லை அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்த நாட்களில் 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் க்யூவில் நின்று வெயிலில் நின்று மக்கள் வந்து வாங்கி குடிச்சிட்டு இருக்கிறாங்க. வெள்ளிக்கிழமை ஈவினிங் எசென்ஷியல் கூட்ஸுக்கே டைமெல்லாம் வச்சு கடையெல்லாம் திறக்காமல் இருக்கும்போது இது அந்தளவுக்கு எசென்ஷியலான்னு சொல்லிட்டு ஹைகோர்ட்டில் போய் ஸ்டே வாங்கியிருக்காங்க. சனிக்கிழமையிலேருந்து இயங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கோர்ட் ஆர்டர் பண்ணியிருக்கு. திரும்ப இவங்க சுப்ரீம் கோர்ட்டில் போய் திரும்ப ஆர்டர் வாங்குவாங்களா இதெல்லாம் தெரியல. பட் இத்தனை கோடி ஜனங்கள் குடிக்கிறதுக்கு ஆர்வமாக இருக்கிறாங்க. இதுல என்ன பிரச்சனை தெரியுமா? பாதிக்கப்படுறது வந்து ரொம்ப ஏழை மக்கள் தான். அவங்களுக்கு வீட்டில் சாப்பாடு அரிசி பருப்பு கூட வழி இல்லாத சூழ்நிலையில் கணவன்மார்கள் வந்து இந்த குடி அடிமைத்தனத்தில் கட்டப்பட்டிருக்கிறதுனால கடன் வாங்கி கூட வாங்குவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அது மாத்திரம் இல்லை, குடிச்சிட்டு சும்மா இருக்கிறது இல்லை. குடிச்சதுக்கப்புறம் ஒரு வீரம் வந்துடுது. குடிச்சதுக்கப்புறம் தான் மனைவி போட்டு அடிக்கிறாங்க. மனைவிகள் குடிக்காமே அடிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. இரண்டாவது, குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் போயிடும். தே லுக் ஃபார் டெம்பரரி ஜாய். குடித்தா கொஞ்சம் கவலையை மறந்து ஒரு மிதக்கிற அனுபவம் போல் இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஆனால் இந்த அடிமைத்தனத்தில் இருக்கிற பலருக்கு இந்த டெம்பரரி ஜாய் இல்லாமல் ஜாய் இட்டர்னல் கொடுக்கக்கூடிய, நித்திய மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஆண்டவர் பலருடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்திருக்கிறார். இன்றைக்கி கூட நம்ம அப்படிப்பட்ட ஒரு சாட்சியை பார்க்க போகிறோம். பயங்கரமாக குடிக்க அடிமையாக இருந்த ஒருத்தர் ஆண்டவர் எப்படி விடுதலை ஆக்கினார். சட்டமோ திட்டமோ, மனைவியினுடைய கண்ணீரோ, கடனோ, பற்றாக்குறையோ விடுதலை ஆக்க முடியாத ஒரு மனிதனை கர்த்தர் எப்படி விடுதலை ஆக்கினார் என்று சொல்லி நம்ம ஒரு சாட்சியை கேட்க போகிறோம். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள்னு வசனம் சொல்லுது இல்லையா? ரைட். அது மட்டும் இல்லை, பவுல் வந்து எபேசியருக்கு எழுதும்பொழுது சொல்கிறாரு, நீங்கள் மதுபானத்தினால நிறையாமல் ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் உடைய மகிழ்ச்சியில் ஆண்டவரை ஆராதிக்கிற ஆராதனையில் இட்டர்னல் ஜாய் இட்டர்னலை நீங்கள் வந்து பெற்றுக்கொடுங்கள் என்று சொல்லி சொல்லுகிறார். அப்போது பார்த்து கொண்டு இருக்கிற உங்களில் ஒரு சிலர் இந்த குடியை விடணும்னு ஆசைப்பட்டு விட முடியாமல் தடுமாறி கொண்டிருந்தால் கர்த்தர் கொடுக்கிற விடுதலையை இன்றைக்கு நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இந்த நிகழ்ச்சியினுடைய முடிவில் நம்ம அவர்களுக்காக ஜெபிக்க போகிறோம். நீங்க சொன்னது போல குமாரன் ஒருவரை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவார்கள். If the Son of Man delivers you, you will be delivered indeed. Brother Robert, praise the Lord. Praise the Lord, sir.
நான் எதுக்கு உங்களுக்கு கால் பண்ணேன்னா, இந்த லாக்டவுன் டைம்ல அத்தியாவசிய பொருட்கள் கூட எல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி கடைகள் அடைச்சிருந்தாங்க. 2 நாளைக்கு முன்னால டாஸ்மாக் ஓபன் பண்ணாங்க, திரும்ப ஹைகோர்ட் சொல்லி இப்ப நேற்று தான் மூடி இருக்காங்க. ஆனா 2 நாள்ல ஏற்கனவே 300 கோடி ரூபாய் வரைக்கும் பிசினஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வந்து இதுல கொஞ்சம் நிறைய அனுபவம் இருக்குது. கர்த்தர் உங்களை வந்து விடுதலை ஆக்கினதா நீங்க என்கிட்ட சொல்லியிருக்கீங்க. அது விஷயமா பேசலாம் தான் கால் பண்ணேன் பிரதர். கடைசியா எப்போ பிரதர் குடிச்சிங்க நீங்க? பாஸ்டர் லாஸ்டா நான் குடிச்சதுன்னு பாத்தீங்கன்னா 2003. குடிக்க ஆரம்பிச்சதுக்கு வந்து அந்த இயரே ஞாபகம் இல்லை, ஏன்னா ரொம்ப சின்ன வயசுல இருந்தே குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். சரி, ஒரு நாளைக்கு எவ்வளவு குடிப்பீங்க நீங்க 2003ல? 2003ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஃபுல்லும் ஒரு குவார்ட்டர் வந்துடும், ஒரு பீர். எவ்வளவு செலவு பண்ணுவீங்க ஒரு நாளைக்கு அந்த காலத்துல? ஒரு நாளைக்கு வந்து 1300 இருந்து 1500 ரூபா வந்து. எப்ப குடிக்க ஆரம்பிப்பீங்க? சாயங்காலம் வேலையெல்லாம் முடிச்சிட்டு வந்து குடிப்பீங்களா? முதல் நாள் நைட்டு குடிச்சதை வந்து பேலன்ஸ் பண்றதுக்காக காலையில அதிகாலை எழுந்த உடனே ஒரு குவார்ட்டர் குடிச்சாகணும். ஒரு குவார்ட்டர் குடிச்சாச்சுன்னா திரும்ப அங்க போயிட்டு கம்பெனிக்கு போயாச்சுன்னா கம்பெனில இருந்து ஒரு 11 மணிக்கு திரும்ப ஒரு குவார்ட்டர். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு ஷேர் யாராவது ஒருத்தர் மத்தியானம் வந்து சேர்ந்துருவாங்க. அதாவது அந்த லஞ்ச் டைம்ல ஷேர் யாராவது சேர்ந்துருவாங்க. அப்போ வந்து நம்ம குவார்டரா ஆஃப் ஆன் கணக்கு பார்க்க முடியாது, கொஞ்சம் ஜாஸ்தியாவே. என்ன பிசினஸ் பண்ணீங்க பிரதர் நீங்க? நான் வந்து மீன் வியாபாரம் தான் பாஸ்டர். மீன் எடுத்து எக்ஸ்போர்ட் கம்பெனி. மீன் மட்டும் இல்ல, நீங்களும் ஃபுல் டே தண்ணியில தான் இருந்திருக்கீங்க. ஆமா, அது உப்பு தண்ணி, இது வந்து கெட்ட தண்ணி. நண்பர்கள் ரிலேட்டிவ்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா யாருக்காவது சாப்பாட்டுக்கு வழி இல்லை, ஹெல்ப் பண்ணுங்கன்னா பெருசாக யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டேன்றாங்க. குடிக்கலாம் வாங்கன்னா 4-5 பேர் கம்பெனியை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு உட்காந்து நல்லா குடிக்கிறாங்க. நீங்கள் எப்படி குடிப்பீங்க? அது குடிக்கிற சமயத்தில் வந்து அது எல்லாருக்கும் உள்ளது பாஸ்டர், ஒரு மாதிரியான ஒரு பிசாசு. அது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நம்ம நிறைய இடத்துல பார்க்குறோம் விக்கிரக ஆராதனைக்கெல்லாம் வந்து அந்த ஒரு மேலே அடிப்பான், அந்த இதெல்லாம் இது பண்ணுவான் பார்த்தீங்களா? அப்போ தான் அவனுக்கு அந்த அந்த விக்கிரகத்தோட அந்த இதே வரும், அருள் வருதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சுற்றி 4 பேர் இருந்த உடனே தான் அந்த குடிக்கிறதுக்கு அந்த ரொம்ப அந்த ஸ்பிரிட்டும் வரும். அந்த சமயத்தில் தான் நமக்கு வந்து ரொம்ப பெரிய வீரமும் வரும். இப்படியே தான் வாழ்க்கை இருந்தது. வாழ்க்கை கடைசியில் என்ன ஆகி போச்சுன்னு கேட்டிங்கன்னா, கொஞ்ச நாளில் குடி வந்து ஃபுல் டைம், உழைப்பு வந்து பார்ட் டைம். அந்த மாதிரி ஆன உடனே அப்போ சேமிப்பு இல்லாமல் அப்புறம் திரும்ப கடன் வாங்கி குடிக்கணும் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே எல்லாம் லாஸ் ஆகி 2003ல் ஆரம்பத்திலே சென்னை வந்துட்டேன். சென்னை வந்து குடிக்காம நீங்க இருந்திருந்தீங்கன்னா ஓரளவுக்கு பிசினஸ் நல்லா பண்ணியிருந்திருக்கலாம்னு நினைக்கிறீங்களா? குடிக்காம இருந்திருந்தா இப்போ இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு கர்த்தரோட பிள்ளையா இருந்துட்டு இந்த ஊழியத்தில் இருக்கிறப்ப நம்ம நிறைய சாதிச்சிருக்கலாம் பாஸ்டர். அது இப்போ நான் நினைச்சு வேதனை பண்ணேன். நிறைய சாதிச்சிருப்போ நான் தங்கியிருந்த இடத்துல வந்து நம்ம ரசிக்கப்பட்ட பிள்ளைங்களோட நான் தங்கியிருந்தேன். பசங்க 2 சின்ன பசங்க தான். நான் தான் வயசான ஆளு, மற்ற எல்லாம் ரொம்ப சின்ன பசங்க. அவங்க என்னைய ஒரு சர்ச்சுக்கு கூப்பிட்டு போனப்ப நான் சர்ச்சுக்கு போக வர நான் இருந்தேன். அந்த சமயத்துல அந்த ஊழியக்காரரோட சிந்தனை வந்து கொஞ்சம் வித்தியாசமான சிந்தனை. என்னை பார்த்துட்டு சொன்னாரு, சர்ச்சில் எல்லா வேலையும் பார்க்குற, ஆனால் இந்த குடி மட்டும் இருக்கு, உனக்கு இன்னொரு 15 நாள் கழிச்சு நான் முழுக்க ஞானஸ்நானம் கொடுக்க போறேன் அப்படின்னாரு. அப்போ நான் யோசித்தேன், நம்ம இப்போவே இருந்து கடவுள் நமக்கு இந்த பண்ண தவறுக்கெல்லாம் இருந்த தண்டனைனால நிறைய சொத்துக்களை எல்லாம் இழந்துட்டு நம்ம இப்போ இருக்கிறோம். இப்போ ஒரு முழுக்க ஞானஸ்நானம் சொன்னால் இன்னும் நம்ம குடியை நம்ம முழுசாக விடாமல் இருக்கிறோம். இனிமேலும் குடிச்சோன்னா நமக்கு எந்த மாதிரியான தண்டனை கிடைக்குன்னு ஒரு சின்ன பயத்தினால கொஞ்சம் அந்த 15 நாளைக்குள்ள நான் கேப்ல கொஞ்சம் குடியை நான் குறைச்சேன். கொஞ்சம் அந்த அதை குடிக்கிற நேரத்துலலாம் ஒரு பயம் வந்துடும். 15 நாள் தான் இருக்கு, இன்னும் 10 நாள் தான் இருக்கு, இன்னும் 8 நாள் தான் இருக்குன்னு. அப்போ திரும்ப போய் அவர்கிட்ட இடையில நான் சொன்னேன், பாஸ்டர் எனக்கு அந்த முழுக்க ஞானஸ்நானம் வேணாம், நான் இன்னும் சரியா அதை மீண்டு வர முடியல அப்படின்னு. அப்போ அவர் சொன்னாரு, உன்னை தொட போற நேரம் வருது, இது மிஸ் பண்ணிடாத, கண்டிப்பா அவர் உன்னை தொடுவாரு. அவர் வந்து குடிக்காம தப்பே பண்ணாம திருந்தின மனுஷனை தேடி வந்த கடவுள் கிடையாது.
ரொம்ப மோசமாக இருக்கிறவனை தேடி வந்தவர் மோசமானவன் நல்லவனாக மாற்றுவார். பாவத்தில் அறிக்கையிட்டு அதுக்கப்புறம் குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலை வேணும். அதுக்கப்புறம் அவர்கிட்ட நான் வந்து அவர் இந்த அளவுக்கு சொன்னோன்னா அப்போ நம்ம இன்னும் நம்ம இதாகிடுவோன்ட்டு அதுக்கப்புறம் அவர்கிட்ட போய் ஒரு 3 நாள் நான் வந்து நான் எடுக்கிறதுக்கு ஒரு ஆயத்தமாக இருக்கணும் அப்படின்ட்டு அவர் இப்போ ஆதியாகமும் பிசாசுனா என்ன லூசிபர் அப்படின்னு எல்லா இதுகளையும் எனக்கு அந்த சமயத்தில் எனக்கு புத்தி கெட்டுற மாதிரி அவர் கொஞ்சம் எல்லாம் சொன்னார். அது சொன்னதுக்கப்புறம் எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த 15 நாளில் ஒரு சில விஷயங்கள் எனக்கு அதாவது குடும்பத்தில் இருந்த பிரிஞ்சு இருந்த இது எல்லாமே கொஞ்சம் மாற்றம் கிடைச்சது மாதிரி இருந்தது. அப்போ அந்த மாற்றம் கிடைச்ச உடனே அப்போ நான் தைரியமாக ஞானஸ்நானம் எடுத்துகிட்டு இனிமேல் நம்ம குடிக்காமல் இருந்தோன்னா நம்ம குடும்பம் நம்மளோட திரும்ப எல்லாம் பழைய மாதிரி ஆயிரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் முழுக்க ஞானஸ்நானம் எடுத்தேன். எடுத்ததுக்கப்புறம் எனக்கு வந்து அந்த பயம் வந்து நிரந்தரமாக உள்ள தங்கிடுச்சு. நம்ம ஒரு ஆவியானவரை ஒரு சுத்தக்கிணறு நம்ம ஏற்றுக்கிட்டு இருக்கோம். திரும்ப அந்த குடியை நம்ம தொட்டோம் அப்படின்னா இப்போ நம்ம பட்டிருக்கிற கஷ்டத்தை விட இன்னும் மிகுதியான கஷ்டத்தை பற்றுவோம் அப்படின்ற அந்த மாதிரியான பயம்தான் இருந்தது முதல்ல. அந்த பயமே வந்து எனக்கு அடுத்த அடி எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருச்சு. கர்த்தர் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் அப்படின்னு சொல்லுகிற வசனம் உங்களை பரிபூர்ணமா விடுதலை ஆக்கி நிச்சயமா. இதே அதுக்கப்புறமா உங்களுக்கு அந்த குடிக்கிறவர்கள் அல்லது அந்த பாட்டில பார்க்கும்போது அந்த மதுவை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? எனக்கு அப்புறம் திரும்ப பாத்தீங்கன்னா எனக்கு வாமிட்டிங் சென்ஸ் வர்ற அளவுக்கு மாறிட்டேன். அருவருப்பாயிடுச்சு. இப்போ இன்னைக்கு காலையில் நான் பார்த்தேன். ஏன்னா அந்த ஃபேஸ்புக்கில் அந்த 2 நாள் அந்த ஓப்பன் பண்ணதில் நிறைய பேர் சாக்கடையில் விழுறது, ட்ரெஸ் இல்லாமல் ஓடுறது, இதெல்லாம் நிறைய பார்க்குறோம்ல. அதெல்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையிலேருந்து நம்மளை மீட்டு எடுத்திருக்கிற ஒரு நல்ல தேவன் நமக்கு. ஓகே, இப்போ உங்களுக்கு லைஃப் எப்படி இருக்கு? நீங்க குடிக்கும் போது ஒரு மன மகிழ்ச்சி வேணும், ஒரு நிம்மதி வேணும், ஒரு பரவச உணர்ச்சி வேணும், அப்படியெல்லாம் நினைச்சு காலையில இருந்து ரோட் டே நைட் குடிச்சிருக்கீங்க. இப்போ குடிக்காம இருக்கும்போது உங்க மனநிலை எப்படி இருக்குது? உங்க குடும்பம் எப்படி இருக்கு? குடும்பம் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஃபர்ஸ்ட் பிள்ளைகள் வந்து யார்ட்டையும் வெக்கப்பட வேண்டியது இல்லை. உங்க அப்பா நான் நேற்று ஒயின் ஷாப்ல பார்த்தேன், உங்க அப்பா நேற்று நடக்க முடியாம நடந்து வந்தார் அப்படின்னு சொல்றது எப்படி இருக்கும்? இப்போ என் பிள்ளைய சந்தோஷமா இருக்கிறாங்க, குடும்பம் சந்தோஷமா இருக்கு. உங்க மனசு எப்படி இருக்கு? நானும் ரொம்ப ரிலாக்ஸா இருக்கிறேன் பாஸ். ரொம்ப நல்லா இருக்கிறேன். குடிக்கும் போது கிடைக்கிற அந்த டெம்பரவரி மகிழ்ச்சியை விட நிரந்தர நித்திய மகிழ்ச்சி உங்களுக்கு கிடைச்சிருக்குதா? நிச்சயமா கிடைச்சிருக்குது. அது இதோட தொடர்ச்சி தான் வந்து என்னை சின்ன சின்ன ஊழியங்களை செய்யறதுக்கும் வந்து ஒரு வாஞ்சியம் உண்டாக்கி கொடுத்துருக்கு. சரி, இப்போ என்ன மாதிரி ஊழியம் பண்றீங்க? நான் இப்போ ஹாஸ்பிட்டல் ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் பாஸ்டர். ஹாஸ்பிட்டல் ஊழியம் பண்ணிட்டு என்ன பண்றீங்க? ஹாஸ்பிட்டல்ல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பணம் இருக்கிற பணத்தை எல்லாம் கொண்டு போய் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் அங்கங்கே நிறைய செலவு பண்ணிடுவாங்க. செலவு பண்ணிட்டு முடியாத சூழ்நிலையில எங்க போறது எங்க ட்ரீட்மெண்ட் பண்றதுனே தெரியாம இருப்பாங்க. அந்த மாதிரி வர்றவங்களுக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டு எங்க வந்து அவங்க கிட்ட இருக்கிற பணத்துக்கு தகுந்த மாதிரி எங்க பண்ண முடியும்? என்கிட்ட பணமே இல்லை, இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணணும், அதுக்கு என்ன வழி? இதை எல்லாத்தையும் நான் முழு பொறுப்பு எடுத்து நான் செய்யறேன். அதுல நான் ரொம்ப காலத்துல உங்களுக்கும் சூப்பர் பிரைஸ் தி லார்ட், உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் ஒரு பாரமா ஒரு பிரச்சனையா தொல்லையா இருந்த உங்களை ஆண்டவர் அவருடைய கிருபையினால உங்களை விடுதலை ஆக்கினது மாத்திரம் அல்ல, இன்றைக்கு உங்களுடைய குடும்பத்துல சமாதான சந்தோஷத்தை கொடுத்தது மாத்திரம் அல்ல, மற்றவங்களுடைய குடும்பத்துல போராட்டத்துல இருக்கிற குடும்பத்துல உங்களை கொண்டு அவர்களுக்கு சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் சுகத்தையும் தந்து கொண்டிருக்கிறார். அதை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆண்டவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு நீங்கள் ஒரு சாட்சி. உங்களை போல குடி போதையில என்ன செய்யறதுன்னு தெரியாம அடிமையா இருக்கிற ஜனங்களை விடுதலையாக்க கர்த்தர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். இந்த பிரதர் எங்களோட பேசினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். காட் பிளஸ் யூ. இந்த சாட்சியை நம்ம கேட்டோம் இல்லையா? Where the spirit of the Lord is, there is liberty. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை. இப்போ கர்த்தருடைய பிரசனத்துல வருகிற வேளையில ஒரு டாக்டரோ ஒரு சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட்டோ கொடுக்க முடியாத ஒரு தெய்வீக வல்லமை அவரை ஆட்கொண்ட பொழுது கர்த்தர் அவரை விடுதலையாக்கிறார். இன்றைக்கு குடும்பமாய் சந்தோஷமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். அநேகருக்கு கர்த்தர் அவரை ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்காக நம்ம ஜெபிக்கலாமா?
என்னோட சேர்ந்து நீங்களும் ஜெபியுங்கள். கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறவர். மாம்சமான யாவரும் என்னிடத்தில் வருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுவரைக்கும் இந்த தேவாதி தேவனை அறியாமல் ஒருவேளை இருந்திருந்தால் இன்றைக்கு அறிந்து கொண்டிருக்கிறீர்கள். 2 விதமான விடுதலையை பற்றி நாங்கள் பேசினோம். 3வது ஒரு விடுதலை இருக்கிறது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். எது சத்தியம்? ஒரு மன மகிழ்ச்சிக்காக, ஒரு பிரச்சனையை மறக்கிறதுக்காக குடிக்கிறீங்களே, இந்த போதை போன உடனே அந்த போராட்டம் 2 மடங்காக வந்து அழுத்துகிறது. இது எதுவுமே இல்லாமல் கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிக்கிற வழியில் கர்த்தர் விடுதலையை கொடுப்பார் என்ற உண்மையை அறிந்து கொடுக்கிறது தான் சத்தியம். இந்த சத்தியம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அதை பிள்ளைகளுக்கு குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாய் மாற்ற முடியாமல் விரயமாக்கி கொண்டிருக்கிற அந்த குடியை மறக்க கர்த்தர் கிருபை செய்வார். நம்ம ஜனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்கிறாங்க. அவங்க ஏமாறல. நான் தெரியாமல் குடிச்சிட்டேன்னு யாருமே சொல்லலை. ஏன்னா அதில் தெளிவாக எழுதியிருக்குது, குடியை கெடுக்கும், குடிப்பழக்கம் உடலை கெடுக்கும். தெரிஞ்சுதான் நாங்கள் குடிக்கிறோம், எங்கள் குடும்பம் வீணாக போகுது, என் உடம்பு வீணாக போகுது, தெரிஞ்சுதான் குடிக்கிறோம் என்று சொல்லி தெளிவாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட போதனை கொடுக்க முடியாத விடுதலையை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்க போகிறார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். குடிப்பழக்கத்தை விட வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் என்னோடு சேர்ந்து ஜெபியுங்கள். எந்த குடும்பத்தில் குடிக்கிற தகப்பன், குடிக்கிற பிள்ளைகள் இருக்கிறார்களோ, போதை வஸ்துகளுக்கு அடிமையாக இருக்கிறார்களோ, அவர்களும் என்னோடு சேர்ந்து ஜெபியுங்கள். ஜெபத்தை கேட்கிற தேவன் இன்றைக்கு உங்களை விடுதலையாக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் வாக்குரைத்திருக்கிறார். அவர் வாக்கு மாறாதவர். அவர் சொன்னதை எப்படி நிறைவேற்றுவார். எல்லா கண்களை முடி ஜெபம் பண்ணலாமா? நல்ல ஆண்டவரே, இந்த நாளில் உம்முடைய சமூகத்தில் உம்மை நோக்கி பார்க்கும்படியாய் வந்திருக்கிறோம். நீர் எங்களை உருவாக்கின தேவன் என்பதை அங்கீகரித்து ஏற்றுக்கொள்கிறோம். உம்முடைய வேதம், உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு தருவேன் என்று சொல்லியிருக்கிறேன். ஆண்டவரே, இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான ஜனங்களுக்காக உடைய சமூகத்தில் நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, குமாரன் கொடுக்கிற விடுதலையை இன்றைக்கு பெற்றுக்கொள்ளும்படியாக உம்முடைய கரம் அவர்களை வந்து இன்றைக்கு தொடட்டும். ஆண்டவரே, எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானத்தை தருவேன் என்று வாக்குரைத்த தேவன் அவங்களுடைய வாழ்க்கையில, குடும்பத்தில் இருக்கிற எல்லா சமாதான குறைவுகளையும் மாற்றி தெய்வீக சமாதானத்தை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அவர்களுக்காக மனம் இறங்கும். ஆண்டவரே, இந்த குடி போதையினால உடல் கெட்டு போகிறதும் குடும்பம் அழிந்து போகிறதும் என்ற உணர்வை அவருடைய உள்ளத்தில் இன்றைக்கு தந்து, கர்த்தர் கொடுக்கிற மெய்யான விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சையை தந்து, அவர்களோடு நீர் பேசி அவருடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். யார் யாரெல்லாம் ஆண்டவரே இந்த குடிப்பழக்கத்திலிருந்து நான் விடுதலையாகணும்னு ஆசைப்படுகிறேன், என்னால் முடியல என்று சொல்கிறார்களோ, அவருடைய உள்ளத்தில் ஆண்டவரே பரலோகத்திலிருந்து வருகிற வல்லமையினால நீர் நிரப்பி, ஆண்டவரே உலகம் கொடுக்க முடியாத விடுதலையை நீர் தந்து, எல்லா கட்டுகளையும் அடிமைத்தனங்களையும் முறியடித்து தேவனுடைய வாழ்க்கையில விடுதலையை தந்தார் என்று சாட்சி சொல்லும்படியாக உடைய வல்லமையை விளங்க செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, பாவமே அவர்கள் நம்பி இருக்கிறார்கள், வார்த்தையை நம்பி இருக்கிறார்கள், நீர் விடுதலை கொடுக்க முடியும் என்று விசுவாசிக்கிறார்கள். அவர்களுக்காக மனம் இறங்கும். ஆண்டவரே, நம்முடைய குடும்பத்துல ஆண்டவரே கண்ணீரோடு ஜெபிக்கிற ஜனங்களுடைய கண்ணீரை பார்த்து அவருடைய கவலைகளை போக்கி சமாதானத்தை தந்து விடுதலையை தந்து அவர்கள் எல்லாம் வாழ்ந்திருக்கும்படியாய் கிருபை செய்யும். இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் இதற்கு மேல் வாழப்போகிற வாழ்க்கைக்கும் ஒரு பெரிய வித்தியாசத்தை காண்பித்தரணும். ஆண்டவரே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடும் என்று சொல்லியிருக்கிறேன். விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லியிருக்கிறேன். உம்மை நோக்கி பார்க்கிறவர்கள் வெட்கமடையாமல் மகிழ்ச்சியாய் ஆண்டவரே மன நிறைவோடு வாழ்ந்திருக்க, செழித்திருக்க, குடும்பமாய் சௌக்கியமாய் வாழ்ந்திருக்க நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எல்லா துதிகனமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். யார் யாரெல்லாம் இன்றைக்கு என்னோட சேர்ந்து ஜெபித்தீர்களோ, கர்த்தர் கொடுக்கக்கூடிய அற்புத விடுதலையை நீங்கள் பெற்று மகிழ்ந்திருப்பீர்கள். அந்த தேவாதி தேவனை நீங்கள் மேலும் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் வேத புஸ்தகத்தை தொடர்ந்து வாசியுங்கள். அருகில் இருக்கிற நல்ல சத்தியத்தை போதிக்கிற சபைகளுக்கு செல்லுங்கள். கர்த்தர் உங்களை வர வர விருத்தி அடைய செய்து மகா பெரியவர்களாய் மாற்றி உங்களுக்கு மக்களுக்கும் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. காலை வேளையிலும் கர்த்தரை துதிக்கும்படியாய் அவருடைய நாமத்தை போற்றும்படியாய் நாம் குடும்பமாய் கூடியிருக்கிறோம். கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தரை துதித்திலே எத்தனை இன்பமும் ஏற்றதுமாக்கி. இந்த காலையில் அந்த தேவனை என்னோடு கூட சேர்ந்து மகிழ்வோம்.
முதலாவதாக ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் என்ற பாடலை பாடி கர்த்தரை துதிப்போம். Praise the Lord. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினால் என்னை தாங்குவார், நீதியின் கரத்தினால் என்னை தாங்குவார். கர்த்தரே என் பலம், எதற்குமே அஞ்சிடேன். கர்த்தரே என் பலம், எதற்குமே அஞ்சிடேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், என்னை என்று உனக்கு வேறு தெய்வம் இருக்க சொன்னவர். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்கள் நம்முடைய தேவன், மரணம் வரைந்து நம்மை வழிநடத்தக்கூடியவர். அந்த தேவனை இந்த காலவெளியில அவருடைய நாம் தொடர்ந்து பாடி ஆராதிப்போம். ஜீவனுள்ள வார்த்தைகள் உம்மிடம் உண்டே, ஜீவவாசலின் வழியும் நீரே. ஜீவனுள்ள வார்த்தைகள் உம்மிடம் உண்டே, ஜீவவாசலின் வழியும் நீரே. யாரிடம் செல்வோம், யாரிடம் சொல்வோம் எந்த துக்கத்தை, எந்த மனபாரத்தை? யாரிடம் செல்வேன், யாரிடம் சொல்வேன்? பரிகாரி நீர், என் பரிகாரி நீர், எனக்காகவே பலியானி நீர். பரிகாரி நீர், என் பரிகாரி நீர், எனக்காகவே பலியானி நீர். யாரிடம் செல்வேன், யாரிடம் சொல்வேன் எந்த துக்கத்தை, எந்த மனபாரத்தை? யாரிடம் சொல்வேன், யாரிடம் செல்வேன்? இயேசுவிடம் செல்வேன், இயேசுவிடம் சொல்வேன் என் துக்கத்தை, எந்த மனபாரத்தை? இயேசுவிடம் செல்வேன், இயேசுவிடம் சொல்வேன் என் துக்கத்தை, எந்த மனபாரத்தை? பரிகாரி நீர், என் பரிகாரி நீர், எனக்காகவே பலியானி நீர். பரிகாரி நீர், என் பரிகாரி நீர், எனக்காகவே பலியானி நீர். நாம் அப்படியே கண்களை மூடி, நமக்காகவே ஒரு தேவன் பரிகாரியா இருக்கிறார். அநேக பரிகாரங்களை தேடி ஓடுகிறோம், அவர்கள் அநேக பரிகாரங்களை நமக்கு சொல்லி வருகிறார்கள். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது அவர் நமக்கு பரிகாரியா இருக்கிறார். மட்டுமல்லாமல் எல்லா பரிகாரங்களுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிறவராய் நம்முடைய எல்லா பாவங்கள், சாபங்கள், நோய்கள் எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையில் நமக்காக பலியானார், ஒரே பலியானார். அந்த தேவனை இந்த காலையில் நாம் நோக்கி பார்ப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளையில உம்மை நோக்கி பார்க்கிற, உம்மை நோக்கி அபயமிடுகிற ஒவ்வொருவருக்கும் சுவாமி எல்லாவற்றையும் நீர் சுமந்து தீர்த்து, எல்லாருடைய பாவங்களை சுமந்து தீர்த்து, எல்லாருடைய நோய்களை சுமந்து தீர்த்து மெய்யான விடுதலையும் சமாதானம் கொடுக்கக்கூடிய நீர் என்று காலையில் நாங்கள் உணர்ந்து உடைய சமூகத்தை நோக்கி அபயப்படுகிறோம்ப்பா. எங்களுடைய வாழ்க்கையிலே மெய்யான சமாதானத்தை விடுதலையும் உம்மாலே கொடுக்க முடியும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில கடந்து வாரும் ஆண்டவரே. இந்த வார்த்தை கேட்கிற ஆண்டவரே, இந்த ஆண்டவரே எங்களோடு கூட பாடின ஒவ்வொரு மக்களுடைய வாழ்க்கையிலும் மெய்யான சமாதானம் விடுதலையும் பெருகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மை என்று வேறு விருப்பம் எது உண்டு? விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மை என்று வேறு விருப்பம் எது உண்டு? நீர்தானே என் வாஞ்சையெல்லாம், உம்மை தானே நான் பற்றி கொண்டே. பிரைஸ் தி லார்ட். ஆன்லைன்ல ஜாயின் பண்ணி இருக்கும் ஒவ்வொருவரையும் இந்த ஆராதனைக்கு வரவேற்கிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளில் ஒன்று, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே கொடுக்கிறேன். பீஸ் ஐ லீவ் வித் யூ, மை பீஸ் ஐ கிவ் யூ. யோவான் 14:27. இந்த நாட்களிலும் இந்த உலகத்துல நாம பார்க்கும்போது
எல்லா இடத்துலையும் யார்கிட்ட பேசினாலும், டிவிலையோ, நியூஸ்லயோ, சோசியல் மீடியாலயோ, எல்லா காரியத்திலும் ஒரு பதட்டமான சூழ்நிலை நிலவுவதை நாம் காண முடிகிறது. எல்லாருக்கும் ஒரு பயம், அந்த கொரோனா வைரஸ் தங்களுடைய குடும்பத்தை பாதித்து விடுமோ என்ற ஒரு பயம். இது நிமித்தம் நம்முடைய ஃபியூச்சர் என்ன ஆக போகுது, நம்ம குழந்தைகளுடைய வாழ்க்கை என்ன ஆக போகுது, இந்த பைனான்சியல் சேஞ்சஸ்னால நம்ம தேவைகள் எப்படி சந்திக்கப்பட போகுது என்ற அநேக கேள்விகளோடு ஒரு ஆன்சியஸ் ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல இருப்பதை நாம் காண முடிகிறது. இந்த காரியம் நமக்கும் இருக்கலாம் இல்லையா? இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நமக்கு தேவையானது the peace of God. அந்த சமாதானம் ஒரு முக்கியமான தேவையாய் காணப்படுகிறது. ஏதோ இன்றைக்கு மட்டும் அல்ல, இந்த ஒரு கொரோனா வைரஸ் சிச்சுவேஷன் மட்டும் அல்ல, நம்மளோட வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் சமாதானம் ஒரு அத்தியாவசிய தேவையாய் காணப்படுகிறது. அநேகர் இந்த சமாதானத்தையே தங்கள் வாழ்க்கையின் தேடலாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் ஒரு ஆங்ஷியஸ் ஸ்டேட்லையும் கவலையோடும் வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். லாஸ்ட் இயர் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்தது. வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் டிப்ரெஸ்ட் கண்ட்ரீஸ் அப்படின்ற ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்தாங்க. அதுல இந்தியாவுக்கு முதலிடம். இதுல பணக்கார நாடு, ஏழை நாடு என்றெல்லாம் கிடையாது. இரண்டாவது சைனா, மூன்றாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ். உலகம் முழுவதும் இந்த ஆங்ஷியஸ்னஸ், வரி ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. எல்லாருக்கும் ஒரு கவலை, தன்னுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுதுன்ற ஒரு கவலை. லாட் ஆஃப் வாட் இஃப் குவெஸ்டியன்ஸ். இந்த காரியம் நம்ம வாழ்க்கையில் நடந்து விடுமோ என்று அநேக ஒரு தாட்ஸ் அது நிமித்தமாக பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இது நிமித்தமாக தங்களுடைய நிகழ்வு வாழ்வதை விட்டு ஃபியூச்சரை நினைத்து கவலைப்பட்டு they miss to live in the present. இந்த anxiousness, worry எல்லாருக்கும் வர காரியம்தான். ஆனாலும் ஒரு certain level is okay. எப்போ இந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையை கண்ட்ரோல் செய்ய ஆரம்பிக்குதோ then it becomes very destructive for our lives. ஆனால் இந்த worryக்கும் anxiousnessக்கும் ஆப்போசிட்டான காரியம் சமாதானம், பீஸ். சமாதானம் இருக்கும்போது கவலைக்கும் பதட்டத்திற்கும் இடமில்லை. வேதம் சொல்கிறது, சமாதானத்தின் தேவன் அந்த சமாதானத்தை நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். அந்த தேவ சமாதானம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுமானால் ஆன்சியஸ்னஸ்க்கும் கவலைக்கும் கேள்விகளுக்கும் அங்கு இடமில்லை. ஆமென். சமாதான பிரபுவாகிய இயேசு கிறிஸ்து அவருடைய சமாதானத்தை நமக்கு கொடுக்கிறேன் என்று வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவர்களாகிய நாம் அந்த சமாதானத்தை உடையவர்களாக இருக்கிறோமா? யோசித்து பார்க்கலாம். இந்த நாட்களிலும் அல்லது நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் அந்த சமாதானம் நமக்குள்ளாக காணப்படுகிறதா? அல்லது நம்மளுடைய வாழ்க்கையிலும் இந்த பதட்டமான சூழ்நிலையும் கவலையும் நடத்தி செல்கிறதா? யோசித்து பார்க்கலாம். இந்த ஒரேயும் ஆங்ஷியஸ்னஸும் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதத்தை, அவருடைய அஷூரன்ஸை, அவருடைய வாக்குத்தத்தங்களை அல்லது நமது லைஃபையே திருடி செல்வதாய் காணப்படுகிறது. இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கும்படி தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். மற்றவர்கள் நம்முடைய வாழ்க்கையில் அந்த சமாதானத்தை, அந்த தேவன் கொடுக்கும் அந்த சமாதானத்தை காண முடிகிறதா? அப்படி அந்த சமாதானத்தில் குறைவுள்ளவர்களாய் இருந்தோமானால் அதை எப்படி பெற்றுக்கொள்வது என்பதை குறித்து சில காரியங்களை இன்று நாம் வேதத்திலிருந்து தியானிக்கலாம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனங்கள். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். இந்த வசனங்கள் எனக்கு ரொம்ப பிடித்த வசனங்கள். இது அநேகருக்கு ஒரு மெமரி வேர்ஸா இருக்கும் நான் நினைக்கிறேன். ஒரு ஆறுதலின் வார்த்தையாய் காணப்படுகிறது. இது பவுல் பிலிப்பியன்ஸ் சர்ச்சுக்கு எழுதின ஒரு லெட்டர்ல சொன்ன வார்த்தைகள். அவர் ஒரு ரோமன் பிரிசன்ல இருந்து இந்த லெட்டர் எழுதியிருக்காரு. இந்த லெட்டர் எழுதி முடிக்கும் போது சபையாரை என்கரேஜ் பண்ணும்படியாக மறுபடியுமாக இந்த வார்த்தைகளை, என்கரேஜிங் வேர்ட்ஸ் அவருக்கு சொல்லியிருக்கார். இதுல ஆங்ஸைட்டி இந்த நாள்ல மட்டும் இல்ல, அந்த காலையும் பவுல் காலத்தையும் இயேசு கிறிஸ்துவின் காலத்திலும் இருந்த காரியம்தான். வேற வேற லெவல் டிஃப்ரெண்ட் இஷ்யூஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ் அவங்க லைஃப்ல. இந்த வசனங்கள்ல இருந்து 2 காரியங்களை நாம் பார்க்கலாம். முதலாவது பவுல் சொல்லும் சமாதானத்தை குறித்து பார்க்கலாம். அடுத்தது அந்த சமாதானத்தை எப்படி பெற்றுக்கொள்வது என்பதை குறித்து நாம் பார்க்கலாம்.
முதலாவது, இந்த சமாதானம் தேவனுடைய சமாதானம். தேவனுடைய சமாதானம் என்று சொல்லும் போது அதற்கு ஆப்போசிட்டா ஒன்று இருக்கு என்று தெரிகிறது நமக்கு. உலகத்தால் சில சமாதானத்தை கொடுக்கலாம், இல்லாட்டி நம்மளுடைய முயற்சினால் சில சமாதானங்களை நாம் பெற்றுக்கொள்ளலாம். அந்த பீஸ் இருக்கும்போது அது எப்படி வந்தது, அதை நம்மளால எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இந்த காரியங்களை செய்த நிமித்தமாக நமக்கு அந்த பீஸ் இருக்குன்ற நம்மளால எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அதே போல் அந்த சூழ்நிலை மாறும்போது, அந்த ஜனங்கள் மாறும்போது அந்த சமாதானமும் மறைந்து போகிறது. ஆனால் பவுல் சொல்லும் சமாதானம் தேவனுடைய சமாதானம். வேதம் சொல்லுகிறது அவர் சமாதானத்தின் தேவன் என்று சொல்லுகிறது. Peace is a character of God himself. இல்லையா? இந்த சமாதானம் இது நம்மளுடைய சிச்சுவேஷன் பொறுத்தோ, ஒரு திங்ஸை பொறுத்தோ, நம்ம சூழ்நிலையை பொறுத்தோ இருப்பது கிடையாது. இட் கம்ப்ளீட்லி டிபெண்ட்ஸ் ஆன் காட். அந்த சமாதானம் எந்த காரியத்தினாலும் சேஞ்ச் ஆகிறது இல்ல. அது உலகம் கொடுக்கக்கூடிய ஒரு சமாதானம் அல்ல, அது தேவனுடைய சமாதானம். The perfect peace of God. அடுத்ததாக இந்த சமாதானத்தை குறித்து பார்க்கும்போது பவுல் சொல்றாரு, இந்த சமாதானம் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். Peace transcends understanding. மனுஷனுடைய ஞானத்திற்கும் தாட்ஸுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாத ஒரு சமாதானம் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த சமாதானத்தை பெற்றிருக்கும் போது இந்த சமாதானம் அவரை எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாங்கன்றதை மைண்ட்ஸ்னால காம்ப்ரிஹெண்ட் பண்ண முடியாது. இதை நம்ம பவுலுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். அநேக முறை அநேக இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும் போதும் கூட அவர் சமாதானத்தோடு இருந்தார். இந்த லெட்டர் எழுதும் போதும் கூட அவர் ஒரு பிரிசன்ல இருந்து எழுதியிருக்கார். ஆனால் இந்த லெட்டர் அவ்வளவு ஒரு ரிஜாய்சிங்கா ஒரு சமாதானத்தோடு எழுதியிருக்கிறார். அதே போல் அநேக சூழ்நிலையிலும் அவரோட வாழ்க்கையில பாக்குறோம். அவரை ஜெயில போடுறாங்க. அன்று நைட்டு பார்க்கும்போது அவர் பாட்டு பாடிட்டு இருக்காரு. அவர் கப்பல் பிரயாணத்துல போறாரு, ஒரு ஷிப்ரக் ஆக போகுது. ஆனாலும் மற்றவர்களுக்கு ஆறுதல் படுத்தி சமாதானத்துடன் இருக்கிறார். எப்படி அந்த சூழ்நிலையிலும் அவருக்கு ஒரு ஆங்ஷியஸ் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் இல்லாம, நாளை குறித்து கவலைப்படாம, என்ன ஆக போதோ, அவரை கொல்ல போறாங்களோ என்று ஒரு பயப்படாம, அந்த மாதிரி சூழ்நிலையா இருந்த போதும் கூட அவர் ஒரு சமாதானத்தோடு இருந்தார். இது தேவனுடைய சமாதானம். இது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். டிரான்சென்ட்ஸ் அவர் அண்டர்ஸ்டாண்டிங். அடுத்த காரியம் பார்க்கிறோம், இந்த சமாதானம் நம்முடைய இருதயத்தையும் சிந்தையும் காக்கக்கூடிய சமாதானம். சமாதானம் என்று சொல்லும் போது நம்ம எப்பவுமே நினைக்கிறது ஒரு பாசிவ் ஸ்டேட், ஒரு பிளேஸ் ஆஃப் ரெஸ்ட், ஒரு டிராங்குவல் பிளேஸ் அப்படின்ற மாதிரி ஒரு நம்ம இமேஜினேஷன் வச்சிருக்கோம். தேவனுடைய சமாதானம் அதையும் தாண்டி அது நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய சமாதானமா இருக்கிறது. இட்ஸ் மோர் ப்ரோஆக்டிவ் தென் பாசிவ். இல்லையா? நம்ம பார்க்கிறோம் ஆங்ஸைட்டியும் ஒரியும் நம்மளுடைய இருதயத்தையும் சிந்தையும் அட்டாக் பண்ணக்கூடிய காரியங்கள். அநேக தாட்ஸை கொடுத்து நம்ம தேவையில்லாத ஃபியூச்சரை பயமுறுத்தி நம்முடைய இருதயத்தை பலவீனப்படுத்தும் ஒரு காரியங்களாய் காணப்படுகிறது. ஆனால் தேவனுடைய சமாதானம் அதை ப்ரொடெக்ட் பண்ணும்படியாக ஒரு வெப்பன் போல, ஒரு ஷீல்டு போல ஆண்டவர் அந்த சமாதானத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த ஷீல்டு நமக்கு இருக்கும்போது இந்த ஆங்ஸைட்டிக்கும் இந்த ஒரிக்கும் எதிர்த்து நிற்க முடிய கர்த்தர் பலன் கொடுக்கிறார். ஆங்ஸைட்டினால அநேகருக்கு ஹெல்த் இஷ்யூஸ், ஒரு மென்டல் இஷ்யூஸ்ல இருந்து ஹெல்த் ஹார்ட் ப்ராப்ளம் வரைக்கும் அநேக டிஸ்ட்ரக்டிவ் ஹெல்த் இஷ்யூஸ் கொண்டு கொண்டிருக்கிறது. ஆனாலும் ஆண்டவர் கொடுக்கிற சமாதானம் அதெல்லாம் ஒரு ப்ரொடெக்ட் பண்ணும்படியாக ஒரு ஷீல்டு போல இருந்து நம்மை காப்பாற்றுகிறது. அப்படிப்பட்ட சமாதானம் நமக்கு நிச்சயமாக தேவை. அந்த சமாதானத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது? பிலிப்பியர் 4:6 நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோட கூடிய உங்கள் ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். Do not be anxious about anything, but in everything by prayer and petition with thanksgiving present your request to God. இந்த வசனங்களில் பார்க்கிறோம், ஜெபத்தினால் அந்த சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம். கேளுங்கள் தரப்படும் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். நம்ம இது நேசிக்கிறவரா இருக்கிறார். நாம் சமாதானமா இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிற ஒரு தகப்பனா இருக்கிறார். நமக்கு சமாதானத்தை, அவருடைய சமாதானத்தையே தருகிறேன் என்று வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவரிடத்தில் கேட்கும் போது அவர் அந்த சமாதானத்தை நமக்கு தர அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆமென். Prayer is the way to get that peace, the peace of God. ஜெபம் என்பது ஒரு விசுவாச வாழ்க்கையின் ஒரு ஃபவுண்டேஷன் போல, இல்லையா? எல்லாருக்கும் ஜெபம் என்றால் தெரியும், ஜெபனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு தெரியும். அநேகர் ஜெபிக்கிறவர்களா இருக்கலாம். அதே போல் அநேகர் இந்த நாட்களிலும் கூட அநேகர் ஜெபத்தை அதிகப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். நல்ல விஷயம் தான். ஆண்டவர் பிராமிஸ் பண்ணியிருக்கார் இல்லையா? அநேக, இந்த வார்த்தைகள் இல்லாமல் அநேக பிராமிஸ் ஆண்டவர் சமாதானம் தருவேன் என்று சொல்லி இருக்கிறார். அப்படி சொல்லி இருக்கும் போது ஜெபத்தினால் சமாதானத்தை பெற்றுக்கொள்ளும் போது விசுவாசிகளுக்கு ஏன் அந்த சமாதானம் அநேக நேரம் இல்லாமல் காணப்படுகிறது? இந்த வசனத்தை நம்ம பார்க்கும்போது ஜெபம் எப்படி இருக்க வேண்டும் என்று எலாபரேட் பண்றாரு, எக்ஸ்பிளைன் பண்றாரு.
ஜெபத்தினுடைய ஒரு முக்கியத்துவத்தை அங்கே சொல்லியிருக்கிறார். தி எசன்ஸ் ஆஃப் பிரேயர் இஸ் ஹேவிங் ஃபெலோஷிப் வித் காட். தேவனோடு ஒரு ஐக்கியமா இருப்பதே ஜெபத்தின் ஒரு முக்கியத்துவமாய் காணப்படுகிறது. அந்த ஃபெலோஷிப் நம்மளுடைய ஜெப வாழ்க்கையில் இருக்கிறதா? அல்லது ஜெபம் என்றால் ஒரு டைம் ஆஃப் எல்லா ரிக்வெஸ்டையும் போய் சப்மிட் பண்ற ஒரு கம்ப்ளைண்ட் டைம் அல்ல, ஒரு ட்ரெடிஷனோட செக்லிஸ்ட் கிடையாது, ஒரு ரிச்சுவல் கிடையாது. ஜெபம் அவருக்குள்ளாக அந்த ரிலேஷன்ஷிப்ல மூழ்கி அவரை என்ஜாய் பண்ணி அந்த ரிலேஷன்ஷிப்ல மனமகிழ்ச்சியா இருப்பது ஜெபம் இல்லையா? அவரோடு ஒரு கான்வர்சேஷன் பண்ற டைம் ஜெபம். இன்று நம்மளுடைய இருதயத்தில் ஆராய்ந்து பார்க்கலாம், நம்மளுடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நம்ம உண்மையாக ஒரு ஃபெலோஷிப் டைமா இருக்கிறதா, அல்லது ஏதோ ஒரு நம்ம கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் சொல்லும் ஒரு கம்ப்ளைண்ட் டைமா இருக்கிறதா? பவுல் சொல்றாரு, bring everything to God, எல்லாவற்றையும் அவரிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்றாரு. இயேசு சொல்லி இருக்கிறாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அவர் நம்மை நேசிக்கிற தேவன், நம்முடைய பாரங்களை அவரிடத்தில் கொடுக்கும்படியாக அழைக்கிற தேவன், வாஞ்சிக்கிற தேவன், நமக்கு சமாதானம் கொடுக்கும்படியாக அவர் வாஞ்சியா இருக்கிற தேவன். ஆனால் நம்மளுடைய பாரங்களை எல்லாவற்றையும் are we bringing to God? Are we bringing everything to God? அந்த ஒரு நல்ல ஒரு ஃபெலோஷிப், நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லாத டைம்ல நம்மளால நம்மளுடைய பாரங்களை இறக்கி வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. நம்ம ஜெபிக்கலாம், ஜெபித்து விட்ட பிறகு அந்த பாரங்களை மறுபடியும் நம்மையில் ஏற்றுக்கொண்டு ஒரு பாரத்தோடு வாழும் அநேகர் உண்டு. அவர் நமது பாரத்தை ஏற்றுக்கொள்கிற தேவன். He is asking to cast our burdens. Are we ready to cast our burdens? பவுல் சொல்றாரு, we should be having a thankful heart. நன்றி உள்ள இருதயம் அவருடைய பாதத்தில் வரும்போது அந்த ரிஜாய்சிங் நம்ம வாழ்க்கையில் காணப்படுகிறதா, நம்ம ஜெப வாழ்க்கையில் காணப்படுகிறதா? நம்ம அந்த பிலிப்பியன்ஸ்ல பாக்குறோம், அநேக இடத்தில் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருங்கள் என்று பவுல் ரிப்பீட் பண்றாரு. அந்த மகிழ்ச்சி, அந்த நிறைவு நம்மிடத்தில் காணப்படுகிறதா? அந்த ஜெப நேரத்தில் கர்த்தரை அறிந்து கொள்கிறோம். Are we knowing God more and more in that time of prayer? இளைப்பாறுதல் தர தேவன் வாஞ்சையா இருக்கிறார். அதை பெற்றுக்கொள்ள நாம் ஆயத்தமா இருக்கிறோமா? அந்த ரியல் ஃபெலோஷிப்ல நம்மளுடைய பிரேயர் டைம் இஸ் தட் பீயிங் a real fellowship with God. ஒரு சந்தோஷமாயும் எல்லா காரியத்தையும் குறித்தும் அவரிடத்தில் கொண்டு வந்து ஒரு நன்றியுள்ள இருதயத்தோடு நாம் ஜெபத்தை ஏறெடுக்கிறோமா? அப்படி செய்யும் போது அந்த தேவ சமாதானம் நம்மளை நிறைக்க வல்லதாய் காணப்படுகிறது. ஆமென். வேதம் சொல்கிறது, சமாதானம் ஆவியின் கனிகளில் ஒன்று என்று. ஆவியானவரால் நிரப்பப்பட்டு தேவனிடத்தில் கனெக்டா இருக்கும்போது ஆவியின் கனியாகிய சமாதானம் நம்முடைய வாழ்க்கையிலும் காணப்படுகிறது. அது நமக்கும் அனைவருக்கும் ஆசீர்வாதமாய் காணப்படுகிறது. நம்ம பார்த்தோம், சமாதானம் நம் இருதயத்தையும் சிந்தையும் காக்கக்கூடிய சமாதானம். பாதுகாப்பிற்காக தேவன் ஒரு சமாதானம் என்றும் கேடகத்தை கொடுத்திருக்கிறார். அதை நம்ம many times we take our God down இல்லையா? ஆண்டவரோட உண்மையான ஒரு ஃபெலோஷிப் இல்லாத நேரத்தில் அந்த சமாதானத்தை இழந்து விடுகிறோம். நம்மளுடைய இருதயத்தையும் சிந்தையும் தாக்க ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு நாளும் அவருடைய ஃபெலோஷிப்ல இருப்பது ரொம்ப முக்கியமாக காணப்படுகிறது. அப்பொழுது அந்த கேடகமாகிய சமாதானம் நம்ம வாழ்க்கையிலும் எப்போதும் பாதுகாக்க வல்லதா இருக்கிறது. நம்ம இதயத்தை ஆராய்ந்து பார்க்கலாம். நம்மளுடைய ஜெப வாழ்க்கையிலும் நம்ம ஜெபித்து முடித்த பின்பு ஆண்டவரிடத்தில் உண்மையான ஒரு ஐக்கியமா இருந்தோம் என்று நம்மளால சொல்ல முடியுமா? Do we really have the fellowship of God in our prayer life? இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருக்கும்போது பிதாவினிடத்தில் எப்படி ஐக்கியமா இருந்தார் என்பதை நாம் பார்த்தோம். அவருடைய மாடல் பிரேயர்ல எப்படி ஃபெலோஷிப்பா இருக்க வேண்டும் என்பதை அவர் காண்பித்தார். அதே போல் அநேக பரிசுத்தவான்கள் அவருடைய வாழ்க்கையிலும் அவருடைய ஜெப வாழ்க்கையில் நம்ம பார்த்திருக்கிறோம். தாவீது, தானியேல், பவுல், அவர்களுடைய ஜெப வாழ்க்கையை நாம் பார்த்திருக்கிறோம். அதே இக்கட்டான சூழ்நிலையிலும் அவர்கள் எப்படி சமாதானத்தோடு இருந்தார்கள் என்பதையும் நாம் பார்த்திருக்கிறோம். ஃபெலோஷிப் இஸ் தி எசன்ஸ் ஆஃப் பிரேயர். ஆண்டவரிடத்தில் ஐக்கியமா இருப்பதே ஜெபத்தின் முக்கியத்துவம் இல்லையா? இந்த நாட்களில் நமக்கு அந்த தேவ சமாதானம் நிச்சயமாக தேவை. இது மனுஷர் கூடிய சமாதானம் அல்ல, இது தேவ சமாதானம். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம், நம் இருதயத்தையும் சிந்தையும் காக்கக்கூடிய தேவ சமாதானம். அந்த சமாதானத்தை கொடுக்க தேவன் சித்தமுள்ளவராய் இருக்கிறார், வாஞ்சை உள்ளவராய் இருக்கிறார். அதை பெற்றுக்கொள்ள நாம் ஆயத்தமா இருக்கிறோமா? தேவனுக்குள் நிலைத்திருப்போம். அவருடைய சமாதானத்தினால் ஒவ்வொரு நாளும் நிறைந்திருப்போம். ஆமென். God bless you. நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளிலும் ராஜா நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி ஆண்டவரே, நீர் எங்களை அன்பு செய்கிற தேவனாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி. எங்களை நேசிக்கிற தேவனாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே,
எங்களை மீட்கும் பொருட்டாக எங்கள் மீது அன்பு கொண்டு தம்மையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தீரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய பாரத்தை நீர் ஏற்றுக்கொள்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்களுக்கு சமாதானம் தருவேன், உம்முடைய சமாதானத்தையே தருகிறேன் என்று வாக்குத்தத்தம் செய்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, அந்த அன்பில் நாங்கள் நிலைத்திருக்க கர்த்தர் எங்களை பலப்படுத்துங்க. ஆவியானவர் தாமே எங்களை நிரப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உண்மையில் நாங்கள் நிலைத்திருக்க கர்த்தர் பலப்படுத்துங்க ராஜா. எங்களுடைய ஜெப வாழ்க்கையிலும் ஆண்டவரே ஒரு உண்மையான ஃபெலோஷிப் காணப்பட கர்த்தர் கிருபை செய்யுங்க. உங்களுடைய ஐக்கியத்தில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் வளரவும், நாங்கள் ஒவ்வொரு நாளும் இன்னும் அறிந்து கொள்ள கர்த்தர் எங்களை கிருபை செய்யுங்க ராஜா. எங்கள் ஜெப வாழ்க்கை கர்த்தர் ஆசீர்வதித்தருங்க ஆண்டவரே. அது ஒரு இனிமையான நேரமா இருக்க கர்த்தர் எங்களை பலப்படுத்த வேண்டுமாய், நீ தாமே ஆசீர்வதித்தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாட்களிலும் ராஜா அந்த தேவ சமாதானம் எங்களை காத்துக்கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்கள் இருதயத்தையும் சிந்தையும் உம்முடைய தேவ சமாதானத்தினால் கர்த்தர் தாமே காத்துக்கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ராஜா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு பரிசுத்த பாதத்திலே சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே. அந்த சமாதானத்தினால் நிரப்புங்க. அந்த சமாதானம் என்னும் கனி எங்கள் வாழ்க்கையில் நிறைந்த ஆண்டவரே எங்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு ஆசீர்வாதமா இருக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம். உமது நாமம் மகிமைப்பட கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நாட்களிலும் ராஜா ஆன்லைன்ல ஜாயின் பண்ணுவோம் ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிங்க அப்பா. இந்த நாட்களிலும் ஒரு விசேஷ சமாதானம் எங்கள் மேல் நிறைந்தள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உங்க பாதுகாப்பதற்காக ஜெபிக்கிறோம் ராஜா. நீ தாமே ஒவ்வொருவரின் தேவையும் கர்த்தர் சந்தித்தள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். விசேஷமாக நாங்கள் ஒவ்வொருவரும் ராஜா உமது அன்பில் நிற்கவும் முன்னும் உங்களுடைய ஐக்கியத்தில் வளரவும் கர்த்தர் தாமே எங்களை பலப்படுத்த வேண்டுமாய் வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ராஜா. வரும் நாட்களில் கர்த்தாம ஆசீர்வதிங்க ராஜா. உங்க பாதுகாப்பு விசேஷமாய் தந்தள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ராஜா. எல்லாவற்றையும் உங்களை பரிசுத்த பாதத்திலே சமர்ப்பிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பதாக. God bless you. தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும். நீ செய்வதை தடுப்பவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும். நீ செய்வதை தடுப்பவன் யார்? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜாய் ரேடியோ.